வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான். விஜய் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலாவோட மாமாவை வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண வச்சிடுறாரு. அதே மாதிரி நம்ம காவேரிக்கு வந்து ஸ்டால் கிடச்சிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர் கால் பண்ணி கேட்டுறாரு. மேடம்க்கு கிடச்சிச்சு சார், மேடம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாங்க. நம்ம விஜயும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. சரி, வந்த டயர்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் தூங்குறாரு. அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பசுபதியும் ராகினியும் வந்து வெண்ணிலாவை வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க மாமாட்ட கொடுத்துட்டு இந்தமாரி ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி உண்மை எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையுமே தாத்தாவும் பாட்டியும் ஃபோனில் பார்த்துடுறாங்க. ஃபோனில் பார்த்துட்டு உடனே விஜய் வந்து எழுப்புறாங்க. விஜய் எழுந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு. இங்கே பாடுறா என்ன பண்ணி வச்சுருக்கான் அந்த வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. விஜய் செம்ம ஷாக் ஆகிடுறாரு. ஏன்னா வெண்ணிலா இப்படிலாம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. உடனே தாத்தா வந்து பார்த்தியா அவள் எப்படி பண்ணியிருக்கா பார்த்தியா, இதெல்லாம் நாங்கள் முன்னாடியே சொன்னோம்ல, நீ தானே வந்து அவள் அப்போல்லாம் பண்ண மாட்டான்னு சொன்னேன், நீ தானே நம்பின, அவள் எப்படி உன்னை ஏமாற்றிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தாத்தா வந்து இல்லை தாத்தா, இப்போவும் சொல்கிறேன், வெண்ணிலா அப்படிலாம் கிடையாது, அவளை யாரும் மிஸ்கைட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே டக்குன்னு அந்த நியூஸில் வந்து அவங்க மாமாவும் பேசுகிறாங்க. இவரும் என்ன பேசுகிறாரு அப்படின்னோடனே அப்புறம் நீ தானே கூட்டிகிட்டு வந்த மாமான்னு சொல்லிட்டு பாரு, அவனும் தான் இதுக்கெல்லாம் உடந்த போல இருக்குது. இல்லை தாத்தா, வெண்ணிலா தான் வந்து அவங்க மாமா கிட்ட போய்ட்டு இதுமாதிரி கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி அவரை வந்து குழப்பிருப்பா, அதனால தான் அவரும் வந்து அதே பேசுகிறாரு, என்னன்னு தெரியல தாத்தா, சரி இருங்க நம்ம போய் நான் என்னென்னு கேட்குறேன் நான் அப்படின்னு சொல்ல. இதுக்கு மேலே நீ என்ன கேட்க போகிற, இந்நேரம் இது எல்லாருமே பார்த்துருப்பாங்கல்ல அப்படின்னோடனே ஆமாம் தாத்தா, என்ன செய்கிறதுனே தெரில, இப்போ தான் காவேரி முகத்தில் நான் சந்தோஷத்தை பார்த்தேன், அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்துருச்சு, இப்போ என்ன செய்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.